வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். புத்தர் நிறைய போதனைகளை சொல்லிக் கொண்டே இருந்தார் தன்னுடைய சீடர்களுக்கு. அதில் ஒரு நாள் அவர் காலையில் எழுந்தவுடன் எல்லோருக்கும் ஒரு போதனையை சொல்வதற்கு முன் வந்தார். சீடர்கள் எல்லோரும் அவருடைய குடிலில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் போதிக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் மீண்டும் பிறக்கிறோம். இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமே முக்கியமானது, மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றார். ஒவ்வொரு நாளும் நாம் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். இன்று நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றார், நாம் தினம் தினம் உயிர் வாழ்க்கையில் ஒரு நாளை தொடங்கும் பொழுது புது பிறப்பாகவே நாம் பிறக்கின்றோம். அதனால கடந்து போனதை குறித்தும் வரும் காலத்தை குறித்தும் நாம் எந்த விதமான சஞ்சலப்படாமல் நிகழ்காலத்தில் நாம் வாழும் வாழ்க்கையை இனிதாக மாற்றிக்கொள்ள இன்றைய வாழ்க்கையை மட்டும் வாழ்வதற்கு பக்குவப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி புத்தர் சொல்றார். ஒரு நாள் முழுவதும் காலை முதல் இரவு வரை நாம் செய்பவற்றை சீர்தூக்கி பார்க்கும் பழக்கம் நம்மிடம் இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நாங்கெல்லாம் பள்ளியில படிக்கும் பொழுது, டான்வோ ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஒரு ஃபாதர் எங்களுக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அன்று முழுவதும் நடந்த ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் இரவு உறங்க போவதற்கு முன்பாக, தூங்குறதுக்கு முன்னாடி அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் எவ்வளவு நல்லது செய்தேன் அல்லது எவ்வளவு நல்லது செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதை தவற விட்டேன் அல்லது யாருக்காவது தீமை செய்திருக்கிறேன்னா அப்படின்லாம் கொஞ்சம் நம்மள சுய ஆய்வு செய்வதற்கு ஒரு பக்குவத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை நான் இன்றைக்கும் கடைபிடித்துட்டு வரேன். இதே போலதான் புத்தர் சொல்றார், இன்றைய வாழ்க்கையை வாழுங்கள். அப்போ அந்த இன்றைய வாழ்க்கையினுடைய முடிவுல நான் என்ன செய்தேன், இன்றைக்கு நான் என்னென்னலாம் செய்தேன், எவ்வளவு பேருக்கு மகிழ்ச்சி கொடுத்தேன், எவ்வளவு பேருக்கு அன்பு கொடுத்தேன், எவ்வளவு பேருக்கு தைரியத்தை கொடுத்தேன், எவ்வளவு பேர் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்கள் இடத்திலிருந்து அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எத்தனை பேருடைய நம்பிக்கை கெடுப்பதற்கு, அவர்களுடைய ஆற்றலை குறைப்பதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்ப நம்முடைய ஒவ்வொரு நாளுடைய மதிப்பீடுகளையும் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் விசாலப்படுத்தும், ஆழப்படுத்தும், அகலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நாம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்றால் அடுத்த நாள் நம்முடைய வாழ்க்கை நறுமணம் வீசுவதாக இருக்கும் அல்லது நாற்றம் எடுப்பதாகவே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நறுமணத்தை நோக்கி செல்லுகிறதா அல்லது நாற்றம் உள்ளதாக இருக்கிறதா? முடிவெடுக்க வேண்டியது நாம் தான். எனவே அடுத்த நாளுக்காகவோ அல்லது கடந்து போன நாட்களுக்காகவோ வருத்தப்படாமல் இன்றைய நாளை இனிமையாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். புத்தர் சொன்ன அந்த அறிவுரையோடு சேர்த்து நம்முடைய கண்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுப்பதற்கு முயற்சி செய்வோம். தினமும் ஒரு நெல்லிக்காய் முழுமையாக உண்பதோ அல்லது சாறு எடுத்து சாப்பிடுவதோ கண்களுடைய பாதுகாப்புக்கு மிக 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 அரிய மருந்து. எனவே இதை முயற்சி செய்து நம்முடைய கண்களை சிறப்பாக பார்த்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.